is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. கப்பலில் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கப்பலை கட்டியாச்சு. ஆனால் என்னோடய கவலை, என்னோடய யோசனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வெளில போகிறத பற்றி தான். ஏன்னா எல்லாருமே இந்த டெர்மினலில் வந்து வெளில போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் சிங்கப்பூரில் வெளில போனால் தான் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும், நல்லா சுற்றி பார்க்க முடியும். வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். அண்ட் ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். நிறைய சம்பாதிக்கிறாருப்பா, வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து இருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களோ நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே சம்பாதிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வெளிநாடுன்றதுனால அது வந்து ரொம்ப சொகுசாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. எவ்வளோ ரிஸ்க் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு மூமெண்ட், ஒரு அசைவு தப்பாக நடந்ததுன்னு வச்சுங்க, யோசிச்சு பார்க்கவே வந்து பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ஒர்க் தான் வந்து நம்ம போர்ட்டில் வந்து இங்கே வந்து தமிழர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி. இட்ஸ் அ வெரி லைக் ஹார்ட் ஒர்க் விட. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு காட்சி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கதி கலங்கி போயிடும். நைட்டு பார்த்திங்கன்னா டியூட்டி முடிஞ்சிடும். காலையில் எந்திரிச்சதும் ஒரு 10-11 மணிக்கிட்ட டியூட்டி மறுபடியும் ஆரம்பிக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆஃபீஸர்கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுட்டேன், நான் சிங்கப்பூரில் வெளில போயே ஆகணுன்ட்டு. ஸோ எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ குட் நைட் மக்களே, காலையில் சந்திப்போம். ஒரு வேலையாக எந்திரிச்சாச்சு. நான் என் ஒய்ஃபோட காஃபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நானே தான் இப்போ வந்து கப்பலில் காஃபி போட்டு ஆகணும். அந்த காஃபி குடித்தாதாங்க எல்லாமே வந்து பண்ணவே முடியும் அப்படின்ற மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு பெர்மிஷன் நல்லா கிடச்சிச்சு. ஸோ இனி வந்து இறங்கி போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் சிங்கப்பூரில் வெளில வர முடியாதுன்ட்டு கப்பலில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் வந்து சிங்கப்பூரில் வெளில வந்தாச்சு. போர்ட்டில் ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. ஃபைனலி வந்து அதாவது கேப்டனும் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய பேர் வெளில போயிருக்கிறாங்க ஆனால் வந்துடுவாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் சொன்னோம், எவ்வா இதெல்லாம் சரிதான், இது வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு தமிழ்நாடுப்பா, இது வந்து சிங்கப்பூர் வந்து தமிழர்கள் வந்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு வந்து இங்கே மொழி வந்து எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து சீஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து இங்கே வந்திருக்காரு. நானும் இங்கே வந்து நிறைய வாட்டி சுற்றி பார்த்துருக்குறேன். ஸோ அக்கு வேறு ஆணி வேறுன்னு பிரித்து வச்சுருவோம். அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான், அந்த பாயிண்ட்டு வந்து கிளியர் பண்ணியாச்சு. இனி வந்து வெளில போயிட்டு போடு தகிட தான், ஒரே போட்டு தாக்கு தான். ஏன்னா வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் ஷாப்பிங்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். பையனுக்கு பர்த்டே வேறு வருது.
அண்ட் ஒய்ஃபுக்கும் வாங்கணும், அம்மா அப்பாவுக்கும் வாங்கணும். ஸோ எல்லாருக்கும் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷிப்புக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ லெட் சி. பாருங்கள், நம்ம சீஃப் இன்ஜினியரு பத்தி சாபு எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு மக்களே. அண்ட் 90% வந்து ஷோர்லி வித் சக்ஸஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90% சக்ஸஸ்ஃபுல். இப்போ ஜஸ்ட் வி ஹாவ் டு கோ டு அவுட்ரம் பார்க். அங்கேருந்து வந்து மெட்ரோ மாற்றணும். அண்ட் வி ஹாவ் டு ஜஸ்ட் கோ ஃபார் அவர் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஸோ சீஃப் இன்ஜினியர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்டு, மெட்ரோ கார்டு மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, மெட்ரோ எல்லாத்துக்குமே அதே சேம் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக இருந்தது, அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் இப்போது என் கூட வந்தவங்க யாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா விசா கார்டு இல்லை. டெபிட் கார்டு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வசதியாக இருந்திருக்கும். நான் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இதில் விசா கார்டு வச்சுருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க. நான் வந்து விசா கார்டை தட்டிட்டு டேரெக்டாக உள்ளே வந்துட்டேன். ஸோ அவங்கக்கிட்டே வந்து விசா கார்டு இருந்ததுன்னா அவங்க வந்து எங்கேயுமே வந்து நிற்கவே தேவையில்லை, டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நேராக வந்து உள்ளே வந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து விசா கார்டு இல்லாததுனால விசா கார்டோ மாஸ்டர் கார்டோ ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் சி எவ்வளோ நேரம் வந்து அவங்களுக்கு டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து அவங்க வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இட் டுக் தெம் ஒரு 6 to 7 minutes வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே Finally, we outside. We break our capacity. ஸோ ஃபைனலி வந்து வி ஆர் ஹியர் அட் த ட்ரெயின் ஸ்டேஷன் ஏரியா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டுவார்ஸ் வெஸ்ட் ரோட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிர் ரிஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ பாசிர் ரிஸ்டில் தான் நம்ம ஏறணும். பாசிர் ரிஸ்டில் ஏறிட்டு நம்ம வந்து அவுட்ரம் பார்க் வந்து போய் இறங்குவோம். அவுட்ரம் பார்க்கில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேரர் பார்க்கு இன்னொரு ட்ரெயினை வந்து பிடிச்சி மாற்றிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ஒரு சூப்பரை காமெடி பண்ணியிருக்கிறாருங்க. என்ன போக முடியாது. அதாவது ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷனை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஸ்டேஷன் பேர் வந்து கிளெமென்டி. ஓகேங்களா, CLEMENTI. இவரு காதுல வாங்கினது லெமன் டீ. லெமன் டீ குடிச்சு போலாமான்னு கேக்குறாருங்க. இந்த மனுஷனை வச்சுட்டு என்ன பண்றது, ஒரு ஃபாலோ கூட ஒருபடியா பண்ண முடியாது. லெமன் டீ படிச்சுட்டு தான் போகுது இப்போ. லெமன் டீ ஒரு சில தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பேசலைன்னா வந்து நம்ம உயிர் போயிடுங்க. ஸோ பேச்சு வந்து அவ்வளோ முக்கியம் தமிழர்களுக்கு எஸ்பெஷலி. அண்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில எல்லாருமே இந்த சிங்கப்பூரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் இந்த சைனீஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. வெட்டா நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா அவரும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறாரு. இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த சைனீஸ் அக்கா வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. என்னதான் ஏன் நடக்குது? ஏன் எல்லாருமே இப்படி இருக்கிறீங்க, போனுக்குள்ள இருக்கிறீங்க? எல்லாரும் போன்ல தான் பேசுறேன். நம்ம மட்டும் போன்லயே பேச மாட்டேன். வாழ்க்கைய வந்து என்ஜாய் பண்றது அப்படின்றது போனுக்கு வெளில வந்தாதாங்க என்ஜாய் பண்ண முடியும். அதுவே நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல நிறைய பேர்னால. வேற லெவல். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-30 90s பார்த்தீங்கன்னா 99 2000 அந்த மாதிரி டேக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு $US வந்து 5 சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு $. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 சிங்கப்பூர் டாலர் தான் வந்து $. நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி 90s 20-30 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு $. வந்து 30 rupees தான். ஆனால் இப்போ வந்து ஒரு $. வந்து 80 ரூபா இல்லையா? ஸோ பேசிக்கலி டெவலப்மெண்ட் எந்த மாதிரி இருக்குதுன்றது
ஆனால் இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. அதாவது ஒரு $5 $6ன்னு இருந்த இது சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு US டாலர்னு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1.3. ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் த கண்ட்ரிஸ் எக்கானாமிக்கல் க்ரோத். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப மேசிவ். ஆனால் ரொம்ப குட்டி நாடு, இந்தியாவோட கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து சொல்லப்போனால் ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ that's the kind of area that Singapore has got. பட் அதனோட ஏரியாவில் அவங்க வந்து நல்லா க்ரோ பண்ணியிருக்காங்க. க்ரோத்துக்கு வந்து முக்கியமான கிரெடிட், அதாவது கம்ப்ளீட் கிரெடிட் வந்து கோஸ் டு தமிழ் மக்கள் தான். நான் முழு உழைப்பை வந்து இங்கே போட்டிருக்கோம். குடும்பத்தை விட்டு, ஃபேமிலியை விட்டு, ஆஹ், இடத்த அவங்க நிலத்தை விட்டுட்டு, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு உழைப்பை வந்து 100% போட்டுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூரை வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது சிங்கப்பூர்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து தமிழன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அவங்களாம் கூட இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை கிராசிங்கில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஏன் முகமது முஸ்தாஃபா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தான். அவரும் இங்கே சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆகிட்டு இவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சு, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கிடைக்காத ஒன்றுமே கிடையாது. சரணா ஸ்டோர்ஸ் மாதிரி அது ஒரு பிறக்கிற. ஆனால் என்னென்னா குவாலிட்டியில் கொஞ்சம் அதிகம். சரணா ஸ்டோர்ஸ் வந்து நாட் ஷுர் குவாலிட்டி எப்படி இருக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டிலாம் கிடையாது. சின்ன வயசில் இருக்கும்போது சூப்பர் குவாலிட்டி இருந்தது, ஆனால் இப்போ எப்படின்லாம் தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்தாஃபாவில் குவாலிட்டி வந்து பக்கா அடிச்சுக்கவே முடியாது, சூப்பர் குவாலிட்டி. யாராக இருந்தாலும் டக்குன்னு முஸ்தாஃபா ஓகே அப்படி நம்பி போகலாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிறக்கிற குழந்தையிலேருந்து சாவர கிடம் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்கும். அண்டு நான் வந்து மெயினாக முஸ்தஃபா போகிறது என்னென்னா, எங்கள் சீஃப் சொன்னார் இங்கே வந்து ஒரு அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி மூட்டு வலிகளுக்கு வந்து ஒரு தைலம் வந்து கிடைக்குமா. சரி அம்மா அப்பாவுக்கு வயசாகுது, அப்பப்போ வந்து இது முட்டி வலிக்குதுப்பா, கால் வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தைலம் வாங்கிட்டு, ஒரு கேஸ்ட் தைலம் வாங்கிட்டு ஒரு 6-7 செட்டாக வருமா, 12 செட் அந்த மாதிரி வருமா. சுத்தம் ஒரு செட்டாக வந்து தைலம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவான தைலம், நம்ம ஊரில் கிடைக்கிறத விட கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு தைலம். ஆக்ஸ் தைலம், டைகர் பாம்பு இதை விடலாம் வந்து ரொம்ப வந்து ஹைலி இது நான் தான் நின்று பேசும் அப்படின்ற மாதிரியான தைலம் அப்படின்னு சொன்னாங்க. அவுட்ரம் பார்க் வந்தாச்சு. ஸோ ஃபைனலி அவுட்ரம் பார்க் வந்தாச்சு. அவுட்ரம் பார்க்லேருந்து இப்போ வந்து அடுத்த ட்ரெயின் வந்து பிடிக்கணும். அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குது அப்படின்றது தெரில. நார்த் வெஸ்ட் லைனுக்கு போனோம். நார்த் வெஸ்ட் லைனுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம போக போகிறது ஃபேரர் பார்க். ஃபேரர் பார்க்கில் தான், அது ஃபேரர் பார்க் இல்லை லிட்டில் இந்தியா, எங்கே வேணாலும் இறங்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எங்கே போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், சாப்பிடுவோம், ஷாப்பிங் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதில் மீதி வேலைகள் எல்லாமே எது வேணாலும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ அது பண்ணாமல் எதுவும் கிடையாது. புதுசாக ஏதோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ புதுசாக வந்து தம்பி ஏதோ ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. டைன் கனெக்ஷன், என்ஜாய் த ட்ரிங்க் வித் அவர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட். எங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரும். எவ்வளோ? 500 மீட்டர் வரும். 500 மீட்டரா? லெஃப்ட்லியா? ஓகே, கூல். ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட கார்டு. ஸோ சாப்பாடு, ட்ரிங்க்ஸு, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதாவது இந்தியாவில் கிடைக்கிற அனைத்து பொருள்களும் இங்கே கிடைக்கப்படும்.
ஸோ சாமி கும்பிட்டாச்சு. சாரி, உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகல. வீரமகாளியம்மன் டெம்பிள். ஸோ இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இந்த கான்சாமா சார், தண்டூரி செம்மையா போடுவான் சார் அவன். நீ எல்லாம் பண்ணலாம், வா வா வா. இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. இந்த ரைட்ல பாருங்க, ரெட் கலர்ல போர்டு இருக்கு இல்லையா, இந்த கடை தான். இந்த கடை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த ஷீக் கபாபு, தண்டூரி சிக்கன் கூட ஓரளவுக்கு தான். அந்த ஷீக் கபாப் பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணுவாங்க, வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட்லாம். ஃபுல்லா வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டட் வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இந்த சைடு. அதுதான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லிட்டில் இந்தியா. ஸோ ஆஃபிகி பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கடை. எந்த மாதிரி கடை, எல்லாம் தமிழ் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு பாருங்க. ஆசிஃப் பிரியாணி அங்கே தெரியுது பாருங்க, ஆசிஃப் பிரியாணி ஃபஸ்ட்டு கடை ஆசிஃப் பிரியாணி தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்தாஃபா. ஸோ ஆசிஃப் பிரியாணி. போன வாட்டி இங்கே பிரியாணி சாப்பிட்டேன். சென்னையில் இருக்கிற ஆசிஃப் பிரியாணிக்கும் இங்கே இருக்கிற பிரியாணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, இங்கே வந்து கொஞ்சம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல் மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் முஸ்தாஃபா சென்டர். முஸ்தாஃபா சென்டர். என்ன சார், காசு மாற்றியாச்சுங்களா? ஸோ காசு மாற்றியாச்சு. வடா சாப் காசு மாற்றிட்டாரு. அண்ட் நவ் வி ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்தாஃபாவில் ஷாப்பிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதே வந்து அல்சையத் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா அப்படியே வந்தோம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக. இப்போ வந்து எங்கே சாப்பிட்லான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. எங்கே சாப்பிட்லாம்? ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வெளில வந்ததுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஊர் பிரியாணி வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்திருக்கிற சீஃபுக்கு ஒரு சில டைம் நல்லா தான் சமைக்கிறான், ஆனால் ஒரு சில டைம் வாயிலே வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. 10 நாள் ஊருக்கு போகிறோம், இருந்தாலுமே சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம், அதாவது ஒரு செகண்ட் தமிழ்நாடு மாதிரி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசாமல் வேணு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இங்கே இருக்குது. ஸோ பொதுவாக சென்னையில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வேணு திண்டுக்கல் கடை தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. லாஸ்ட் டைம் நான் போகும்போது தால்ச்சாவோட குவாலிட்டியை ரொம்ப கேவலமாக வைக்கிருந்தாங்க, ஆனால் வந்து பிரியாணியில் வந்து எப்போவுமே அடிச்சிக்க முடியாது. ஸோ அதனால வந்து பேசாமல் வேணுலேயே போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த பிரியாணி பிடிக்கும்ன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து திருச்சியில் ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேணுவில் சாப்பிட்ருக்கேன், திண்டுக்கல்லுக்கு போயிட்டு வேணுவில் சாப்பிட்ருக்கேன், தலப்பாக்கட்டில் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன், புகாரியில் சாப்பிட்ருக்கேன். நிறைய பிரியாணினா பிரியாணி லவர்னே சொல்லலாம். ஸோ பிரியாணி தான் உயிர் அப்படின்ற மாதிரி. ஸோ பிரியாணி அப்படின்னு வந்துட்டா அதுக்கு நிகழாக வந்து எதுவுமே கிடையாதுன்ற நம்புகிறவன் நான். அம்மா கை சமையலை தவிரங்க அது வராது. ஆப்வியஸ்லி அம்மாவும் ஒய்ஃபும் 2 பேருமே சூப்பராக சமைப்பாங்க. பட் முருகன் இட்லி தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ எங்கள் சீஃப் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி சாப்பிட்ணும், ஏன்னா வந்து இது அவர் ரவை தோசை சாப்பிட்ணுன்னாரு. ஸோ முருகன் இட்லி தான் ரவை தோசை இந்த நாட்டில் கிடைக்கும். ஸோ அவர் அங்கே போயிட்டாரு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திண்டுக்கல் இங்கே வந்து வேணு திண்டுக்கல் பிரியாணிக்கு போயிடலாம் அப்படின்றதான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ உக்காந்துட்டாங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற கடை வந்து வேணு திண்டுக்கல் பிரியாணி கடை. அண்ட் இப்போ தான் வந்து சீஃப் இன்ஜினியர்லாம் மீட் பண்ணோம். சீஃப் இன்ஜினியர் வந்து அங்கே உட்காந்துட்டாரு முருகன் இட்லி கடையில். ரவை தோசை சாப்பிடணுமா, ரவை தோசை. ஸோ வேணுவில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்னெல்லாம் இருக்குது
அண்ட் இங்கே வந்து பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறேங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until then, take care, bye-bye, and sweet dreams.